இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இந்திய அணி 26 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. இதன் மூலம் 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து அணி தங்களுடைய முதல் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. இந்த போட்டியில இந்திய அணி தோல்வியை தழுவியதற்கு என்ன காரணம் என்பது குறித்து கேப்டன் சூரியகுமார் யாதவும் பேசியிருக்கிறாரு. அதனை தற்போது பார்க்கலாம். நான் 2வதா பேட்டிங் செய்யும்போது பனிப்பொழிவு இருக்கும். இதன் மூலம் பேட்டிங்கிற்கு சாதகமா ஆடுகளம் மாறும் என நினைச்சேன். ஆனால் அப்படி நடக்கவில்லை. ஹர்திக் பாண்டியாவும் அக்சர் பட்டேலும் களத்துல இருந்தபோது எங்களுக்கு 24 பந்துகளுக்கு 55 ரன்கள் தான் தேவைப்பட்டது. இதனால போட்டி எங்க கைக்குள்ள தான் இருந்ததுன்னு நான் நினைச்சேன். ஆனால் ஆதில் ரசித் அபாரமா பந்து வீசினாரு. நாங்க சிங்கிள்ஸ் அதிகம் எடுக்க வேண்டும் என நினைச்சோம். ஆனா எங்களை ரன் ஓட விடாமல் அவர் தடுத்தார். இதனால்தான் ஆதில் ரசித் உலகத்தரம் வாய்ந்த பவுலராக இருக்கின்றார். எதிரணிய ரன்கள் எடுக்க விடக் கூடாது என்பதுக்காகத்தான் எங்கள் அணியில பல சுழற் பந்து வீச்சாளர்கள் இருக்கிறாங்க. T20 போட்டிகளிலிருந்து எப்போதுமே நம் புது புது விஷயங்களை கத்துக்கொள்ள முடியும். பேட்டிங்ல நாங்க என்ன தவறு செய்தோம் என்பது குறித்து பாடம் கற்க வேண்டும். இந்த போட்டியில நாங்கள் எந்த விஷயத்தில் கோட்டை விட்டோம் என்பது குறித்து அனைவரும் ஒருங்கிணைந்து கண்டுபிடித்து அதிலிருந்து நிச்சயம் பாடம் கற்போம். 127 ரன்களுக்கு 8 விக்கெட்டை எடுத்துவிட்டு 170 ரன்கள் மேல் அடிக்கிவிட்டது மிகவும் தவறு. முகமது சமீபந்து வீசிய விதம் எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. வருண் சக்கரவர்த்தி எங்கள் அணியில் மிகவும் உழைக்கும் வீரராக இருக்கின்றார். அவர் நல்ல முறையில பந்து வீசி வர்றார். வருணின் உழைப்புக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன் என்று சூரியகுமார் யாதவ் தெரிவித்துள்ளார். சூரியகுமார் யாதவ் பேட்டிங்கில் கடந்த 5 இன்னிங்ஸ்களாக 15 ரன்கள் கூட தொடாத நிலையில் ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல் ஆகியோரை மறைமுகமாக குறை கூறியிருப்பது ரசிகர்களை எரிச்சல் அடைய செய்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.